இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத தியானம் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் வரைக்கும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசமில்லை. 3வது வசனம். அப்படியே நீங்களும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். 19வது வசனம். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் உங்களுக்காக கற்ப வேதனைப்படுகிறேன். இதுல 3 வசனத்தில் சிறு பிள்ளைகள் என்று காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. சிறு பிள்ளைகள், அடிமை, ரெண்டுமே ஒரே மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த கலாத்திய சபையார் ரட்சிக்கப்பட்ட பின்பு அந்த பின்மாற்றத்துக்குள்ள போய் விடுகிறாங்க, பழைய வழிபாடுக்கு போயிடுறாங்க. அதனாலதான் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அந்த வழிபாடு எப்படிப்பட்டது என்றால் பலனற்றதும் வெறுமையான அந்த வழிபாடு. அதுக்கு நீங்க மறுபடியும் திரும்பி அதில் அடிமைப்பட நினைக்கிறது எப்படி என்று கேட்கிறார். அதனால்தான் பவுல் சொல்கிறார், நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது விருதாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்து இருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த கலாத்திய சபையார் ரட்சிக்கப்பட்ட பின்பு எப்படி இருந்தார்கள் என்பதையும் சொல்கிறார். முதலாவது பவுல் அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லும் போது பவுலுடைய சரீரத்துல காணப்பட்ட பலவீனத்தை கூட அவர்கள் அசட்டை பண்ணாமல் அரோசியாமல் பவுலை எப்படியாக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் தெய்வதூதனை போலும் இயேசு கிறிஸ்தை போலும் ஏற்றுக்கொள்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பவுல் சொல்கிறார், நீங்கள் அப்பொழுது கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்களுடைய கண்களை கூட நீங்க பிடுங்கி கொடுக்க கூடுமானால் கொடுத்திருப்பீங்க என்பதை குறித்து நான் சாட்சியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படி இருந்தவங்க பின்வாங்கி போகும்போது அவர் ரொம்ப துக்கப்படுகிறார். அவர்கள் மேல் துக்கப்பட்டு அவர்கள் மேல் உள்ள கரிசனையினால் இந்த காரியங்களை எல்லாம் சொல்கிறார். அப்படியாக நாமும் பின்வாங்கி போகாதபடி ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளாக வளர்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுது அது ஊழியர்களுக்கு சந்தோஷம், தேவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்ம பின்வாங்கி போகாதபடி நாளுக்கு நாள் அவருக்குள்ள வளருவோம். தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.